வெல்கம் டு கோட் வித் பாரத் யூடியூப் சேனல். ஸோ நம்ம வந்து போன கிளாஸில் என்ன பார்த்துருந்தோம் அப்படின்னா ஐரஸ் டேட்டா செட்டோட ப்ரீ ப்ராசஸிங் முன்னாடி வரைக்கும் பார்த்துருந்தோம். தட் மீன்ஸ் இடிஏ வரைக்கும் பார்த்துருந்தோம். இன்றைக்கி வீடியோவில் வந்து ப்ரீ ப்ராசஸிங் அண்ட் மாடல் செலெக்ஷனை வந்து இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஓகேங்களா, இன்றைக்கி வந்து இந்த பார்ட்டை வந்து முடிக்க போகிறோம். ஐரஸ் டேட்டா செட்டை முடிக்க போகிறோம். ஓகே, ஸோ போன தடவை நம்ம எடுத்த டேட்டா செட். ஸோ இந்த கோட் இந்த ஜூபிட்டர் நோட் புக்குக்கான லிங்க்ஸ், இந்த நோட் புக்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த கிட்டப் பேஜில் அவைலபிளாக இருக்கும். அந்த லிங்க்குமே நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். அண்ட் எனிதிங் டவுட் எதாவது இருந்துச்சுன்னா என்னோட டெலிகிராம் சேனல் லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் தான் இருக்குது. நீங்கள் வந்து அங்கே கூட என்கிட்ட டவுட்டு காண்டாக்ட் பண்ணி கேட்கலாம். ஓகேவா? ஸோ இன்றைக்கி வந்து கிளாஸ் கண்டினியூ பண்ணலாம். போன கிளாஸில் நம்ம என்ன பார்த்துருந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லைக் ஃபீச்சர் திங்க் இந்த ஹிஸ்டோகிராம்ஸ் அண்ட் இந்த பேர் பிளாட்ஸ் அதெல்லாமே பற்றி கிளியராக பார்த்துருந்தோம். உங்களுக்கு எதாவது டவுட் இருந்துச்சு, இன்கேஸ் நீங்கள் வந்து இந்த சேனலுக்கு புதுசு அப்படின்னா இதோட ப்ரீவியஸ் வீடியோ லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. மறக்காமல் போய் அதையுமே செக் பண்ணிவிட்டு அப்புறமா இது பாருங்கள். இல்லைனா சுத்தமாக ஏன் இதை பண்ணுறோன்றது புரியாது. ஓகேங்களா? ஸோ இன்றைக்கி வந்து நம்ம ப்ரீ ப்ராசஸிங் டெக்னிக் வந்து பண்ண போகிறோம். ப்ரீ ப்ராசஸிங் டெக்னிக்ஸ். ப்ரீ ப்ராசஸிங்கில் ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் இது மார்க் டவுன் ஆக்கிக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து இதில் வந்து ஃபீச்சர் ஸ்கேலிங் வந்து பண்ண போகிறோம். அண்ட் இதில் ப்ரீ ப்ராசஸிங்கில் டெக்னிக்ஸ் நிறைய இருக்குது. பட் நம்ம இங்கே என்ன பண்ண போகிறோம் அப்படி எல்லா ப்ரீ ப்ராசஸிங் டெக்னிக்ஸ் அண்ட் எல்லா இடிஏ ப்ராசஸும் எல்லாத்துக்குமே ஃபிட் ஆகாது. ஓகேங்களா? ஸோ எது தேவையோ அதுதான் நம்ம யூஸ் பண்ணணும். ஸோ இதில் வந்து நான் என்ன யூஸ் பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபீச்சர் ஸ்கேலிங் மட்டும் தான் யூஸ் பண்ண போகிறேன். ஏன்னா என்னோட டிஎஃப் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், இதான் என்னோட டிஎஃப். ஓகேங்களா? ஸோ இதோட டிஎஃப் பார்த்தீங்கன்னா எந்த வந்து ஒன்று வந்து 4.9 அண்ட் 5.0, ஒன்று 6.0, ஒன்று 1.0 அந்த மாதிரி கீழேருந்து ரொம்ப கொஞ்சம் மேலக்க இருக்குது. ஓகேங்களா? ஸோ இதில் வந்து ஃபீச்சர் ஸ்கேலிங் ஏன் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, இப்போ நீங்கள் வந்து ஒரு கன்சிடர் பண்ணிக்கோங்க. என்னென்னா நான் இங்கே வந்து இந்த ஒயிட் போர்டில் வரைஞ்சி காட்டுறேன். ஃபீச்சர் ஸ்கேலிங் ஏன் பண்ணுறோம் அப்படின்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு எக்ஸாம்பிள் எதை எடுத்துக்கலாம் அப்படின்னா ஹைட் எடுத்துக்கலாமே. ஹைட் அண்ட் வெயிட் வந்து ஒருத்தவங்களோடது எடுத்துக்கலாம். ஹைட்டும் வெயிட்டும் எடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ ஒரு சாம்பிளுக்கு ஹைட் அண்ட் வெயிட் நான் ரெண்டுத்தையுமே எடுத்துக்கிறேன். சாரி, இதில் வந்து எழுத சரியாக வரமாட்டேது. ஜஸ்ட் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஹைட் அண்ட் வெயிட் வந்து எடுத்துக்கிறோம் அப்படின்னா இதில் வந்து 60 அண்ட் 78 அப்படி இருக்குது. எல்லாமே சென்டிமீட்டர்ஸில் இருக்குன்னு வச்சுக்கோமே. இது சென்டிமீட்டரில் இருக்குது. அதேமாதிரி வெயிட்டு பார்த்தீங்கன்னா சில பேர் 89 இருக்குது, இந்த சைடில் வந்து 90 இருக்குது. ஓகேவா? ஸோ எல்லா லைக் சில மாடல்ஸ்க்கெல்லாம் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் இதை நம்ம பிளாட் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு 2D பிளாட் பண்ணுறேன் அப்படின்னா ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா 60 இங்கே இருக்கும், ஒன்று வந்து 78 இங்கே இருக்கும். அதுமாதிரி டிஸ்டன்ஸ் அதிகமாகிட்டே போகும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ லீனியர் ரெக்ரெஷன் எடுத்திங்கன்னா அது ஃபுல்லாமே கிரேடியன்ட் டீசென்ட்டில் தான் வந்து ஒர்க் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ அதில் வந்து இதில் வந்து குளோபல் மினிமம் வந்து கண்டுபிடிக்கிறத நம்ம வந்து விஷயம். ஓகேங்களா? ஸோ நான் இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா, நான் இங்கே இருக்கேன் அதனால் நான் இங்கே பக்கத்துலேயே இருக்கேன் அப்படின்னா என்னால் சீக்கிரமாக அந்த பொசிஷனை வந்து அட்டைன் பண்ணுற முடியும். இதுவே நான் வந்து 60, 70, 140 இந்த மாதிரி ரொம்ப ஆயிடுச்சுன்னா நம்மளால் வந்து இதை அட்டைன் பண்ணுறதுக்கான விஷயம், இந்த இடத்துக்கு வர்றதுக்கான விஷயம் வந்து ரொம்ப அதிகமாகிடும். இந்த மாடலுக்கு வந்து ரொம்ப டைம் வந்து கேதர் பண்ணுறோம். நீங்கள் நினைக்கலாம் 2-3 வேல்யூஸ்க்கு ஓகே, பட் நம்ம ரியல் டைமில் அப்சர்வேஷன்ஸ்லாம் வெறும் 2-3 வேல்யூஸில் முடியாது. இட் கண்டைன்ஸ் 4000 வேல்யூஸ், 5000 வேல்யூஸ் அந்த மாதிரி நிறைய இருக்கும். ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி நிறைய இருக்கும் போது நம்ம வந்து மாடலுக்கு இவ்வளோ டைம் கொடுத்தோம் அப்படின்னா ப்ராசஸ் ஆகிறதுக்கு ரொம்ப லேட் ஆகும். ஓகேங்களா? ஒரு சின்ன ஒரு 4000லான்றது ஒரு மினிமம் தான். டேட்டா செட் பொறுத்தளவுக்கு 4000ன்றதே மினிமம் தான். இதை வச்சுட்டு நம்ம வந்து இதுக்கு வந்து ஒரு மணி நேரம் 2 மணி நேரம்லாம் டைம் கொடுக்க முடியாது. கரெக்டுங்களா? 1 மணி நேரம் இல்லை, நிறைய டைம் கொடுக்க முடியாது இந்த மாடல் ரன் ஆகிறதுக்கு. ஓகே, அதனால தான் வந்து ஃபீச்சர் ஸ்கேலிங் பண்ணணும். ஃபீச்சர் ஸ்கேலிங் பண்ணுறது போல என்ன ஆகும் அப்படின்னா, இது வந்து நிறைய ஸ்கேலிங் டெக்னிக்ஸ் இருக்குது. ஒன்று வந்து நம்மளுக்கு ஃபேமஸாக பார்க்க போகிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டர்ட் ஸ்கேலர். அதுக்கப்புறம் இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா மின்மார்க் ஸ்கேலர்னு இருக்கும். நம்ம இங்கே வந்து ஸ்டாண்டர்ட் ஸ்கேலர் பார்ப்போம். ஸ்டாண்டர்ட் ஸ்கேலர் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லா வேல்யூஸுமே ஒரு 68% ஆஃப் வேல்யூஸ் என்ன பண்ணும் அப்படின்னா மோஸ்ட்டாக -1லேருந்து 1க்குள்ளேயே வந்து வச்சுக்கும். ஓகேங்களா? ஸோ அப்போ நம்மளுக்கு ரொம்ப கிட்ட இருக்கும் போது நம்மளுக்கு வந்து கால்குலேஷனுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். மாடலால் ஈஸியாக வந்து ப்ரிடிக்ட் பண்ணிட முடியும். ஓகேவா? ஸோ அதனால தான் வந்து இந்த ஸ்கேலர்ஸ் யூஸ் பண்ணுறோம். மின்மேக்ஸ் ஸ்கேலர் என்ன பண்ணணும்னா 0 to 1க்குள்ளே வச்சுக்கும். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து இந்த ஸ்கேலிங் டெக்னிக்ஸு. நம்ம இது வந்து கோடில் எப்படி இது பண்ணுறது பார்க்கலாம். ஓகே, இந்த ப்ரீ ப்ராசஸிங்க்கு இந்த இடிஏக்கெலாம் வந்து உங்களுக்கு டவுட்டாக இருந்துச்சு, இங்கே என்ன கோட் பண்ணணும், இதோட பேராமீட்டர், இதோட ஆர்குமெண்ட்ஸ்லாம் என்ன பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா ஒன்றுமே கிடையாது. சைக்கிட் லேர்னோட வெப்சைட் வந்து போய்க்கோங்க. ஓகேங்களா? இது வந்து சைக்கிட் லேர்னோட வெப்சைட்டு. ஸோ இங்கே வந்து அஃபிஷியல் டாக்குமெண்டேஷன் இருக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த டாக்குமெண்டேஷனில் வச்சு நீங்கள் எல்லாத்தையுமே கற்றுக்கலாம். இங்கே தேவையான எல்லா மாடல்ஸும், ஸோ நீங்கள் எஸ்கேஎல்என் வச்சு என்னென்னலாம் பண்ண முடியுன்றதை டோட்டலாகவே இங்கே கொடுத்துருப்பாங்க. ஓகே, ஸோ இங்கே வந்து ஜஸ்ட்டு வந்து ஒரு மின்மேக்ஸ் ஸ்டாண்டர்ட் ஸ்கேலர் அப்படின்னு போட்டிங்க அப்படின்னா இங்கே பாருங்கள், ஸ்டாண்டர்ட் ஸ்கேலர் கொடுத்துட்டு நான் கோ கொடுத்தேன் அப்படின்னா உங்களுக்கு வந்து இங்கே ரிசல்ட்ஸ் வரும். இங்கே பார்த்தீங்கன்னா இதில் நிறைய ரிசல்ட்ஸ் இருக்கும். ஃபஸ்ட் ஒன்று வந்து எஸ்கே லேர்னிங் ப்ரீ ப்ராசஸிங்கில் ஸ்டாண்டர்ட் ஸ்கேலர் அப்படின்னு ஒன்று இருக்குது.
ஸோ நம்ம வந்து இதை தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இங்கே மேலே பார்த்தீங்கன்னா எந்த பேக்கேஜில் வந்து இருக்குது அப்படின்றத கொடுத்துருப்பாங்க. அண்ட் அதோட பேராமீட்டர்ஸ் ஆட்ரிபியூட்ஸ்லாம் என்னது அண்ட் எப்படி அதை யூஸ் பண்ணணும் அப்படின்றதுக்கும் ஒரு சாம்பிள் வந்து கொடுத்துருப்பாங்க. இதெல்லாமே அதோட நீங்கள் ஆர்கியூமெண்ட்ஸாக வந்து இங்கே கொடுக்க முடியும். ஓகேவா? ஃபஸ்ட் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா அதை வந்து இம்போர்ட் வந்து பண்ணிக்கிறேன். ஸோ ஃப்ரம் sklearn டாட் மாடல் செலெக்ஷன், அது மாடலில் ப்ரீ ப்ராசஸிங்னா ப்ரீ ப்ராசஸிங் இம்போர்ட் ஸ்டாண்டர்ட் ஸ்கேலர். ஓகேங்களா? எப்போவுமே பேக்கேஜஸ்க்கு வந்து அந்த கேபிட்டல் லெட்டர்ஸ் வரும், அதை நம்ம பார்த்து மென்ஷன் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ இதை வந்து போட்டுட்டேன். அடுத்து வந்து நான் அந்த பேக்கேஜ்க்கான ஒரு ஆப்ஜெக்டை வந்து க்ரியேட் பண்ணுறேன். ஓகே, ஸோ ஸ்கேலர் ஈக்குவல் டு எஸ்எஸ் ஈக்குவல் டு இந்த இது அப்படியே காப்பி பண்ணிங்க போட்டுக்கலாம். இந்த பேக்கேஜுக்கு ஒரு ஆப்ஜெக்ட் வந்து க்ரியேட் பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ க்ரியேட் ஆகிடுச்சு. நீங்கள் இப்போ எஸ்எஸ்ன்னு டைப் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்டாண்டர்ட் ஸ்கேலர் இருக்கும். இப்போ இதுக்கு வந்து நம்ம டேட்டா வந்து கொடுக்கணும். ஓகேங்களா? நம்ம ஆல்ரெடி வச்சுருக்க டிஎஃப் இருக்குது இல்லையா? ஸோ நம்ம டேட்டாவில் எந்தெந்த டேட்டாஸ் நீங்கள் கொடுக்க போகிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சப்பல் மோஸ்ட்டாக எல்லாத்தையுமே நம்ம கொடுக்குற மாதிரி தான் இருக்கும். ஓகேவா? ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா முடிஞ்ச அளவுக்கு இந்த எக்ஸ்ட்ரைனை அப்படியே கொடுக்க ட்ரை பண்ணுறேன். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு வந்து டிஎஃப் நான் ஃபஸ்ட்டு எக்ஸ் அண்ட் ஒய்யை வந்து தனியாக பிரிச்சுக்கலாம். இல்லை, ஏன்னா எக்ஸு தனியாக ஒய் தனியாக பிரிச்சிட்டோன்னா நம்மளுக்கு ஈஸியாக வந்து பண்ண முடியும். ஏன்னா இப்போ எக்ஸ்ட்ரைன் மொத்தமாக கொடுத்தோன்னா டார்கெட்டில் அடி போடும். ஏன்னா டார்கெட் பார்த்தீங்கன்னா செத்தோஸ் அந்த மாதிரி வார்த்தைகளில் இருக்குது. இதை வந்து நம்மளால் ஸ்டாண்டர்ட் ஸ்கேலாக பண்ண முடியாது. நியூமரிக்கல் வேல்யூஸில் தான் நம்மளால் பண்ண முடியும். அதனால் நான் என்ன பண்ணுறேன், ஃபஸ்ட்டு எக்ஸ் அண்ட் ஒய் வேல்யூ வந்து பிரிச்சுக்கிறேன். ஃபஸ்ட்டு எக்ஸு நிறைய பேர் இங்கே பார்த்துருப்பீங்க, மிஷின் லேர்னிங்கில் வந்து எக்ஸை கேபிட்டலாக போடுவாங்க, ஒய்யை வந்து ஸ்மாலாக போடுவாங்க. ஏன்னா எக்ஸுன்றது பார்த்தீங்கன்னா கன்சிஸ்ட் ஆஃப் சப் எக்ஸ் அந்த மாதிரி. ஏன்னா கிளியராக சொல்ல போனோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்க, ஐ திங்க் இல்லை நியூ எதுவும் இல்லையா? ஃபைன், சரி, நான் இந்த ஓரத்தில் எழுதுகிறேன். என்னென்னா பெரிய எக்ஸுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நிறைய ஃபீச்சர் எக்ஸஸ் வந்து இருக்கும். ஓகேங்களா? ஸோ இது காலம்ஸ் நிறைய இருக்கும். அது எல்லாத்தையும் கன்சிடர் பண்ணுறது இப்போ கேபிட்டல் எக்ஸாக சொல்லுவாங்க. நீங்கள் எங்கன்னா கேபிட்டல் வேர்டு பார்க்குறீங்க அப்படின்னா அதுக்குள்ளே நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? இதுவே ஸ்மால் ஒய்ஆர் ஸ்மால் இசட் எழுதுறாங்கன்னா அதில் ஒரே ஒரு ஃபீச்சர் மட்டும் இருக்குது அப்படின்னு அர்த்தம் மிஷின் லேர்னிங். ஓகேங்களா? இந்த மாதிரி டேர்ம்ஸ் எல்லாம் சின்ன சின்ன டேர்ம்ஸ்லாம் தெரிஞ்சு வச்சுக்கிறது நல்லது. ஸோ இப்போ வந்து எக்ஸை வந்து எடுக்கிறேன். ஸோ டிஎஃப் அதுக்குன்ட்டு நீங்கள் கேபிட்டல் கொடுத்தா தான் ஒர்க் ஆகுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. ஜஸ்ட் நம்மளை அண்டர்ஸ்டாண்டிங்காக அந்த மாதிரி கொடுக்குறது. ஓகே, ஸோ டிஎஃப் டாட் ட்ராப் நான் வந்து ஒரு ஃபீச்சரை வந்து ட்ராப் பண்ணிடுறேன். என்னென்னா டார்கெட் காலம் வந்து ட்ராப் பண்ணுறேன் இந்த இடத்துலேருந்து. ஏன்னா எனக்கு எக்ஸில் டார்கெட் காலம் தேவையில்ல, ஒயில் தான் டார்கெட் காலம் இருக்கணும். கரெக்டுங்களா? ஸோ அதனால் நான் இங்கேருந்து ட்ராப் பண்ணுறேன். ஆக்சஸ் வந்து எனக்கு 1 வெர்டிக்கல் ஆக்சஸ் மொத்தமாக வந்து ட்ராப் ஆகுது. பார்த்தீங்கன்னா எக்ஸ், இப்போ நீங்கள் எக்ஸை வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும் டார்கெட் இல்லை. இப்போ வந்து நான் ஒய் எடுக்கிறேன். ஒய் ஈக்குவல் டு டிஎஃப் டாட் டார்கெட், எனக்கு டார்கெட்டை மட்டும் வச்சுக்கோ அப்படின்னு சொல்கிறேன். ஸோ இப்போ நீங்கள் ஒய்யை கால் பண்ணி பார்த்தீங்கன்னா வெறும் அந்த டார்கெட் மட்டும் இருக்கும். ஓகே, இப்போ எக்ஸ் அண்ட் ஒய் வந்து நம்ம எடுத்து செப்பரேட் பண்ணியாச்சு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நான் இப்போது ஸ்டாண்டர்ட் ஸ்கேலர் போயிட்டேன் இல்லையா? ஸ்டாண்டர்ட் ஸ்கேலரை எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு வந்து நம்ம பார்க்கலாம். ஓகே, ஒரு ஆப்ஜெக்ட் வந்து க்ரியேட் பண்ணிட்டேன் எஸ்எஸ்ன்ட்டு. இப்போ வந்து ஸ்கேலர் ஈக்குவல் டு எஸ்எஸ் டாட் ஃபிட் ட்ரான்ஸ்ஃபார்ம். ஓகேங்களா? ஃபிட் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் எக்ஸ். ஓகே, ஸோ அதர்வைஸ் நீங்கள் இப்படி கூட பண்ணலாம். ஃபஸ்ட்டே வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டிங்கனாலும் ஓகே தான். அப்படி இல்லைனா ட்ரெயின் அண்ட் டெஸ்ட் ஸ்ப்ளிட் அது இப்போ ஸ்ப்ளிட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து இது பண்ணாலும் ஓகே தான். அது எந்த பிரச்சனையும் வரப்போகிறது கிடையாது. ஓகே, நான் ஃபஸ்ட்டே வந்து ஸ்ப்ளிட் பண்ணிட்டேன். பார்த்தீங்கன்னா ஓகே, ஸோ ஃபிட் அண்டர்ஸ்கோர் ட்ரான்ஸ்ஃபார்மில் வந்து மேபி இதை வந்து சேர்ந்து வந்து நம்மளால் ஃபிட் ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ண முடியலை. நம்ம தனித்தனியாக வந்து ஃபிட் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் வந்து பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஃபிட் பண்ணிட்டேன். அதுக்கடுத்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஸ்கேலர் டாட் ட்ரான்ஸ்ஃபார்ம் வந்து கொடுக்குறேன். ஓகேங்களா? ஸோ இதில் வந்து ஸ்டாண்டர்ட் ஸ்கேலர் யூஸ் பண்ணதுனால எக்ஸ் ஸ்டாண்டர்ட் எஸ்டிடி ஸ்கேலர் அப்படின்னு போட்டுக்கிறேன். ஈக்குவல் டு ஸ்கேலர் டாட் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் எக்ஸ். ஓகே, ஸோ நம்ம இதை கொடுத்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து எக்ஸ் கிடச்சிரும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் ஸ்டாண்டர்ட் ஸ்கேலரை வந்து நான் பிரிண்ட் பண்ணுறேன். உங்களுக்கு வந்து அந்த அரேஸ் ஆஃப்ல வந்து கிடச்சிருச்சு. ஸோ இது வந்து என்ன யூஸ் பண்ணுது ஆக்சுவலாக வந்து இது வந்து கரெக்ட் மெத்தட் கிடையாது. ஓகேங்களா? ஃபஸ்ட்டு இது கரெக்ட் மெத்தட் தான். நான் ஏன் இது இங்கே கரெக்ட் இல்லை அப்படின்னு சொல்கிறேன்னா எப்போவுமே வந்து ட்ரெயினையும் ஸ்ப்ளிட்டையும் தனியாக பிரிச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் பண்ணுறது தான் வந்து உங்களுக்கு அந்த ஃப்ளோவாக இருக்கும். ஓகே, இப்படி பண்ணாலும் கரெக்டு தான், இருந்தாலும் அந்த ஃப்ளோ வர்றதுக்காக நம்ம வந்து ஃபஸ்ட்டு டெஸ்ட் அண்ட் ஸ்ப்ளிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த ஃபீச்சர் ஸ்கேலிங் எல்லாத்தையுமே பண்ணணும். ஓகே,
ஸோ நம்ம இப்போ அதை வந்து நான் எப்படி பண்ணுறதுன்னு காட்டுறேன். ஸோ இது பார்த்தீங்கன்னா இங்கே எல்லாமே பார்த்தீங்கன்னா 68% ஆஃப் வேல்யூ வந்து -1லேருந்து 1க்குள்ளே தான் இருக்கும். சிலது தான் பியாண்டில் இருக்க வாய்ப்புகள் இருக்குது. சரியா? அதனால் நீங்கள் அதை பற்றி எதுவும் ஒரி பண்ணிக்க வேணாம். ஸோ இங்கே எல்லாமே பார்த்தீங்கன்னா மைனஸில் தான் இருக்குது. ஃபைன். ஸோ எக்ஸு மொத்தமாக பண்ணியாச்சு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒய் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஒய் வந்து அது வந்து நியூமெரிக்கல் கிடையாது. இப்போ வந்து இது வந்து ஃபீச்சர் ஸ்கேலிங் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் இங்கே வந்து எழுதிக்கிறேன். ஃபீச்சர் ஸ்கேலிங். ஓகேங்களா? ஸோ நான் இதை மார்க் டவுன் பண்ணிக்கிறேன். இது வந்து ஃபீச்சர் ஸ்கேலிங். நம்ம ஃபீச்சர் ஸ்கேலிங் வந்து முடிச்சிட்டோம். ஓகேங்களா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் என்ன பண்ணுறேன், லேபிள் என்கோடிங் வந்து பண்ணுறேன். ஓகேங்களா? லேபிள் என்கோடிங் ஏன் பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல லேபிள் என்கோடிங் பண்ணுறேன். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா லேபிள் என்கோடர் பண்ணுறேன். லேபிள் என்கோடர் அப்படின்னா என்ன அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே வந்து 2 ஆப்ஜெக்ட்ஸ் வந்து இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள் இருங்க, இதை பேசாமல் நான் ரிஃப்ரெஷ் பண்ணிடுறேன். ரிஃப்ரெஷ் பண்ணிட்டா போயிடும்னு நினைக்கிறேன். ரீலோட். ஓகே. ஸோ லேபிள் என்கோடர் என்னென்னா, என்கிட்ட ஒரு 2 ஆப்ஜெக்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள் என்கிட்ட வந்து அங்கே இருக்க மாதிரி சத்தோசா, வர்ஜினிகா, வர்சி கலர் அப்படி 3 இருக்குது அப்படின்னா, இதை வந்து சில மெட்ரிக்ஸ் எடுக்கும் போது பார்த்தீங்கன்னா பைனரிஸில் மட்டும்தான் கேட்கும். ஓகேங்களா? இந்த மாதிரி நம்ம நிறைய மல்டி கிளாஸில் இந்த மாதிரி வார்த்தைகளை கொடுத்தோம் அப்படின்னா சில மெட்ரிக்ஸ்லாம் நம்ம யூஸ் பண்ண முடியாது. அப்போ வந்து அது என்ன கன்சிடர் பண்ணணும் அப்படின்னா 0s and 1s இருக்க மாதிரி கன்சிடர் பண்ணணும். மீன்ஸ் நியூமரிக்கல் இருக்க மாதிரி அது கேட்கும். ஸோ அதனால நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இதை வந்து லேபிள் என்கோடிங் பண்ணுறோம். லேபிள் என்கோடிங்னா இந்த லேபிளை வந்து நியூமரிக்கலுக்காக சேஞ்ச் பண்ணுறது. ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பார்த்தீங்கன்னா வர்சி கலர் வந்து ஒரு மோஸ்ட்டாக வந்து இந்த லேபிள் என்கோடிங்லாம் டார்கெட் காலமோ இல்லை ஏதோ ஒரு காலம் நீங்கள் எந்த காலம் நீங்கள் லேபிள் என்கோடிங் பண்ணுறீங்கனாலும் அது வந்து கேட்டகரிக்கல் ஆப்ஜெக்டாக இருக்கணும். கேட்டகரிக்கல்னா வெரைட்டி அந்த மாதிரி சொல்லுவாங்களா. நீங்கள் வந்து கண்டினியூஸ் வேல்யூஸாக இருக்கக்கூடாது. கண்டினியூஸ் வேல்யூஸாக இருந்தால் இப்போ லைக் இந்த ஏஜ் எல்லாம் சொல்லுவாங்களா, அதெல்லாம் கண்டினியூஸ் வேல்யூஸ், அதெல்லாம் நிற்கவே போகுது. ஏன்னா ஒருத்தருக்கு 1 வயசு இருக்கும், ஒருத்தருக்கு பார்த்தீங்கன்னா 110 வயசு இருக்கும். ஓகேங்களா? மேபி அதெல்லாம் ஆப்ஜெக்டாக இருந்துச்சு, அதை வந்து நீங்கள் மாற்றுறீங்கன்னா அது கரெக்டாக இருக்காது. ஓகேவா? ஏஜ் மாதிரி உள்ள ஒரு சொல்கிறேன், அதுக்குன்னு ஏஜே கிடையாது, நிறைய இந்த மாதிரி இருக்குது. அது மாதிரி கண்டினியூஸ் வேல்யூவை நீங்கள் கொடுக்கக்கூடாது. கேட்டகரிக்கல் ஆப்ஜெக்ட்டை தான் கொடுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே 3 கேட்டகரிக்கல் வேல்யூஸ் தான் இருக்குது. ஸோ நான் இது வந்து 0, இதை 1, இதை 2ன்னு அசைன் பண்ணிப்பேன். ஸோ மெட்ரிக்ஸ் கால்குலேஷனுக்குலாம் ஈஸியாக இருக்கும். அண்ட் ரேதர் தென் தட் இங்கே இல்லாமல் நீங்கள் வந்து கம்ப்யூட்டர்ஸ்க்கு மோஸ்ட்டாக நியூமரிக்கல் வேல்யூஸ் தான் ஃபாஸ்ட்டாக ப்ராசஸ் பண்ண தெரியும் இல்லையா? ஸோ சம்டைம்ஸ் இங்கே என்னோட நீங்கள் டிஎஃப்ஐ பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு எல்லாமே வேல்யூஸாக இருக்குது. எனக்கு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நியூமரிக்கல் ஐட்டம்ஸாக இருக்குது. இதுவே செப்பல் விட்த்தில் வந்து எனக்கு வந்து ஏதோ வார்த்தைகளாக வந்து ஒரு 3 கேட்டகரிக்கலாக இருந்துச்சு அப்படின்னா அப்போ வந்து என்னால் அதை வந்து ஃபீச்சராக கொடுக்க முடியாது. ஏன்னா அதை வந்து கம்ப்யூட்டர் பிரிக்கிறதுக்கு கஷ்டப்படும். ஸோ அந்த டைமில் நம்ம என்ன மேபி அதை வந்து நம்ம ரிமூவ் பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால என்ன பண்ணுவோம்னா லேபிள் என்கோடிங் அந்த இடத்துல பண்ணிடுறோம். ஓகேவா? புரியுதுங்களா? ஓகே. தென் நான் லேபிள் என்கோடிங் வந்து ஒய்க்கு வந்து பண்ணுறேன். ஸோ ஒய் தானே நம்மளுக்கு வந்து லேபிள் என்கோடிங் பண்ணணும். அதுக்கு என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஃபஸ்ட்டு லேபிள் என்கோடரை வந்து ப்ரீ ப்ராசஸிங்லேருந்து எடுத்துக்கிறேன். from sklearn pre-processing import I think label. ஓகே. லேபிள் என்கோடிங்க்கு வந்து உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். லேபிள் என்கோடிங் எப்படி பார்க்கணும் அப்படின்னா அதுவும் இங்கே லேபிள் என்கோடர் இங்கே சர்ச் பண்ணிங்கனாலே உங்களுக்கு மோஸ்ட்டாக கிடச்சிடும். எல்லாமே இங்கே இருக்குது பார்த்தீங்களா? வந்து நம்ம ப்ரீ ப்ராசஸிங்கில் லேபிள் என்கோடர் வந்து இருக்குது இல்லையா? ஸோ அதை வந்து நம்ம இது பண்ணிக்கலாம். ஸோ லேபிள் என்கோடர். ஓகேவா? ஸோ அதுக்கான ஆப்ஜெக்டையும் நான் வந்து கிரியேட் பண்ணிடுறேன். ஸோ LE = லேபிள் என்கோடர். ஓகேங்களா? ஸோ அதுக்கான ஆப்ஜெக்டை வந்து நான் கிரியேட் பண்ணிட்டேன். இப்போ வந்து எனக்கு ஆப்ஜெக்ட் கிரியேட் ஆகிடுச்சு. இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா y ஃபஸ்ட்டு ஜஸ்ட்டு வந்து நீங்கள் அப்படியே கொடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். இதில் வந்து ஃபிட் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆஃப். அதுக்கு முன்னாடி இந்த ஃபிட்டு ட்ரான்ஸ்ஃபார்ம்னா என்னன்றதை நான் சொல்ல மாட்டேன்ட்டேன். ஃபிட் ட்ரான்ஸ்ஃபார்ம்னா என்னன்னா ஒன்றுமே கிடையாது. ஃபஸ்ட்டு ஃபிட்டுனா அதோட கேல்குலேஷன்ஸ் எல்லாத்தையுமே பண்ணி வச்சுக்கும். ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது ஸ்டாண்டர்ட் ஸ்கேலோட இது என்னது மீன்ஸ் அதோட ஃபார்முலா என்னன்னு பார்த்தீங்கன்னா xi minus x mean divided by standard deviation. ஓகேங்களா? ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் ஆஃப் x. ஓகே. இப்போ இந்த வேல்யூவில் வந்து ஃபஸ்ட்டு ஃபிட்டுன்னா என்ன பண்ணிக்கணும், இந்த கேல்குலேஷன் எல்லாத்தையுமே பண்ணிடும். ஓகேங்களா? ட்ரான்ஸ்ஃபார்ம் என்ன பண்ணணும்னா இதில் வந்த வேல்யூஸ் எடுத்துகிட்டு போய் அந்த மெயின் டேட்டா செட்டில் வந்து ரீப்ளேஸ் பண்ணும். இதுக்கு பேர் தான் ஃபிட் ட்ரான்ஸ்ஃபார்ம். ஓகே. ஃபிட் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் நான் என்ன பண்ணுறேன் ஒய்க்கு வந்து ஃபிட் ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணுறேன்.
இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து இந்த செத்தோசாக்கு 0, வெர்சிகலருக்கு 1, வெர்ஜினிகா 2 மேபி அந்த மாதிரி பிரித்து வச்சிருக்கு. நீங்கள் திருப்பியும் இது வந்து ரிவர்ஸும் பண்ணலாம். ஓகே, இப்போ வந்து நான் LED.fit transform of y கொடுத்துட்டேன். ஆனாலுமே என்னோட y பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு இன்னும் செத்தோசா தான் இருக்குது. ஏன்னா நான் இன்னும் அப்டேட் பண்ணல. ஓகே, நிறைய இடத்துல இதை நிறைய பேர் மிஸ் பண்ணிடுவாங்க. அப்டேட் பண்ணுறது ரொம்ப முக்கியம். ஓகேவா? இப்போ வந்து நான் ஒய்யை பார்த்தேன் அப்படின்னா எனக்கு வந்து ஒரு அரேவாக தான் இருக்கும். அரே ஆஃப் வேல்யூஸ் தான், நம்பை அரே மாதிரி இருக்குது. ஓகேவா? இப்போ வந்து நம்ம வந்து லேபிள் என்கோடிங் பண்ணியாச்சு, இதை வந்து நியூமரிக்கலாக மாற்றியாச்சு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஃபிட் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் ஸ்டாண்டர்ட் ஸ்கேலரும் பண்ணியாச்சு. அடுத்து என்னன்னா டெஸ்ட் அண்ட் ட்ரெயின் ஸ்பிளிட் வந்து நம்ம பண்ணணும். ஓகேங்களா? ஸோ வாட் இஸ் மீன் பை டெஸ்ட் அண்ட் ட்ரெயின் ஸ்பிளிட் அப்படின்னா, இதை வந்து மேனுவலாக வந்து நம்மளுக்கு SQL ஒரு பேக்கேஜ் வந்து இருக்குது. டெஸ்ட் அண்ட் ட்ரெயின் ஸ்பிளிட்னா என்னன்றதை இந்த இடத்துல நான் காட்டுறேன். இப்போ நம்மக்கிட்ட வந்து ஒரு டேட்டா இருக்குது. ஓகேங்களா? ஒரு டேட்டா செட் இருக்குது. இதுதான் வந்து டேட்டா. ஸோ இது எல்லாமே காலம்ஸ், இங்கே இருக்கிறதெல்லாம் காலம்ஸாக வச்சுக்கோங்க. இது மட்டும் டார்கெட். ஓகே, இது வந்து டார்கெட். இது எல்லாமே ஃபீச்சர் காலம்ஸ். ஓகேவா? இது டார்கெட் காலம். இந்த இடத்துல வந்து என்கிட்ட நிறைய டார்கெட், நிறைய ஃபீச்சர்ஸ் மீன்ஸ் அப்சர்வேஷன்ஸ் இருக்குது. இந்த இடத்துல அப்சர்வேஷன்ஸ் சொல்லுவோம். நிறைய அப்சர்வேஷன்ஸில் இப்போது நீங்கள் வந்து டெஸ்டிங்க்குன்னு சில வேல்யூஸே எடுக்கணும். ஏன்னா மாடல் க்ரியேட் பண்ணதுக்கப்புறம் அது வந்து எப்படி ரிசல்ட் தரதுன்றதை நம்ம செக் பண்ணணும் இல்லையா? அதுக்கு டெஸ்டிங்க்குன்னு சில வேல்யூஸை நம்ம தனியாக ஒதுக்கி வச்சு தான் நம்ம செக் பண்ண முடியும். ஏன்னா நம்ம தனியாக டெஸ்டிங்க்குன்னு ஒரு அப்சர்வேஷன் க்ரியேட் பண்ண முடியாது இல்லையா? ஸோ ஆல்ரெடி கலெக்ட் பண்ண வச்சிருக்க டேட்டா செட்லேருந்தே நம்ம எடுத்துக்கலாம். இது வந்து உங்கள் இஷ்டம். இல்லை நான் தனியாகவே வெளியே கொடுத்துறனாலும் அது வந்து உங்கள் இஷ்டம் தான். ஓகே, நான் இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஒரு ட்ரைனிங்க்கு வந்து ஒரு 7 மொத்தமாக 100% இல்லையா? மொத்தமாக வந்து எனக்கு 100%. மொத்தமாக எனக்கு 100%. நான் என்ன பண்ணுறேன், ட்ரைனிங்க்குன்னு ஒரு 70%, இது வந்து ட்ரைனிங்க்கு, டெஸ்டிங்க்குன்னு ஒரு 30% அலாக் பண்ணிக்கிறேன். அலோகேட் பண்ணிட்டேன்னா இந்த ட்ரைனிங் ஆனதுக்கப்புறம் இந்த டெஸ்ட் டேட்டாவை வச்சு மாடலை வந்து கிராஸ் வேலிடேஷன் பண்ணுவேன். ஓகேங்களா? கரெக்டாக இருக்கா இல்லையா, எவ்வளோ % அக்யூரேசி வருது எல்லாத்தையுமே. ஓகே, இதுதான் வந்து ட்ரெயின் அண்ட் டெஸ்ட்டில் ஸ்ப்ளிட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஆல்ரெடி நம்மளுக்கும் இதுக்கும் பார்த்தீங்கன்னா உள்ளுக்குள்ளேயே ஒரு பேக்கேஜ் வந்து இருக்குது. SQLலேயே ஒரு பேக்கேஜ் இருக்குது. நான் வந்து ஸ்ப்ளிட்டிங் அப்படின்னு இந்த இடத்துல போடுறேன். ஸ்ப்ளிட்டிங் போடுறேன். ஸோ அதுக்கு வந்து ஃப்ரம் sklearn டாட் மாடல் செலெக்ஷன், அது வந்து மாடல் செலெக்ஷன் பேக்கேஜில் இருக்குது. ஓகேவா? ஸோ மாடல் செலெக்ஷன் இம்போர்ட் ட்ரெயின் அண்ட் டெஸ்ட் ஸ்ப்ளிட், ட்ரெயின் அண்ட் டெஸ்ட் ஸ்ப்ளிட். ஓகேவா? ஸோ அதுக்கான ஒரு ஆப்ஜெக்டையுமே நான் வந்து இப்போது க்ரியேட் பண்ணிடுறேன். ஓகே, ஸோ அந்த ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணால் தான் நம்மளால் இது பண்ண முடியும். இன்கேஸ் நீங்கள் ஆப்ஜெக்ட் டேரெக்டாக க்ரியேட் பண்ணணும்னு இதுக்கு அவசியம் இல்லை. நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா டேரெக்டாக அதோட அவுட்புட் வேல்யூஸ் வந்து வாங்கிக்கலாம். ஓகே, ஸோ நான் வந்து அதுக்கு ட்ரெயின் இதோடதும் நீங்கள் செக் பண்ணணும்னா இங்கே போய் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. சரிங்களா? இதோட ஆட்ரிபியூட்ஸ்லாம் எனக்கு தெரியணும் அப்படின்னா நீங்கள் வந்து ட்ரெயின் டெஸ்ட் அப்படின்னு போடுங்க, வரும் தான் நினைக்கிறேன். இதோ வந்துருச்சு பார்த்தீங்களா? ஸோ இதில் போய் அது எப்படி பண்ணணும் அப்படின்றது எல்லாத்தையும் இருக்கும். இந்த சைக்கிட் லேர்ன் டாக்குமெண்டேஷனை படிச்சிங்க அப்படின்னாலே ஓரளவுக்கு நம்மளுக்கு என்னென்ன பண்ணுன்றது முழுசாக தெரிஞ்சுக்கலாம். ஓகே, ஸோ xtrain xtest ytrain ytest. ஓகே, ஃபைன். இந்த இடத்துல வந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ட்ரெயின் _test _split of x, y, ஓகே, டெஸ்ட் சைஸ். நான் இப்போ வந்து விளக்கமாக சொல்கிறேன் இது என்னென்ன பண்ணுது அப்படின்ட்டு. 0.3 random state equal to 42. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா எக்ஸ்டெண்ட் இது வந்து ஏன் இங்கே 4 கொடுத்துருக்கேன், ஒன்று தானே நம்ம பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதோட ரிட்டர்ன் டைப் பார்த்தீங்கன்னா 4 வேரியபிள்ஸ் வந்து இது ரிட்டர்ன் பண்ணணும். ஓகேங்களா? 4 ஆப்ஜெக்ட்ஸ் அது ரிட்டர்ன் பண்ணுறதுனால தான் நான் இங்கே 4 கொடுத்துருக்கேன். அது வந்து இந்த ஆர்டரில் தான் இருக்க போகுது. அதனால நான் இந்த ஆர்டர் கொடுத்துக்கிட்டேன். இப்போ நான் கொடுத்துட்டு ட்ரெயின் ஃபீச்சர்ஸ் கொடுத்துட்டேன், ஒய்யோட டார்கெட் வேரியபிள் கொடுத்துட்டேன். அதுக்கப்புறம் டெஸ்ட் சைஸ், இது டெஸ்ட் சைஸ்னால் டெஸ்டிங்க்கு எவ்வளோ எடுத்துக்கணும், அதனால் 0.3னா நம்ம வந்து பர்சன்டேஜில் இங்கே கொடுக்க முடியாது இல்லையா? அதனால் நான் 30% வந்து 0.3 அப்படின்னு கொடுத்துருக்கேன். இது வந்து ரேண்டம் ஸ்டேட்னா எப்படி ரேண்டமாக எடுக்கிறது அப்படின்றத நான் கொடுத்துட்டேன். ஓகேங்களா? இப்போ நம்ம வந்து இதை ரன் பண்ணுவோம். இப்போ ரன் ஆகிடுச்சு. இப்போ எக்ஸ்ட்ரெயினையும் எக்ஸ்ட்ரெயினையும் டெஸ்ட்டையும் பார்ப்போம். எக்ஸ்ட்ரெயினுக்கு எவ்வளோ எடுத்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா லைக் 102, லைக் இது வந்து இதில் இருக்கு, வேல்யூ கவுண்ட் பண்ணி பார்ப்போம். ஓகே, ஸோ வேல்யூ கவுண்ட் ஃபைன். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 104 × 4 காலம்ஸ் வந்து நம்மளுக்கு இருக்குது. ஓகே, 4 காலம்ஸ் இருக்குது ஆல்ரெடி. 104 வேல்யூ வந்து எடுத்துருக்கு, 104 ரோஸ் எடுத்துருக்கு. இதுவே நம்ம டெஸ்ட்டுக்கு எவ்வளோ எடுத்திருக்கு அப்படின்னு பார்ப்போம். டெஸ்ட்டுக்கு பார்த்தீங்க அப்படின்னா
ஏன் இருக்க மாட்டேது? டெஸ்ட்டுக்கு கொஞ்சம் வேல்யூஸ் பண்ண உங்களுக்கு பார்த்தாலே தெரியுது, டெஸ்ட்டுக்கு வந்து கொஞ்சம் எடுத்துருக்கு. ஓகேவா, ஃபைன். இப்போ வந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, எக்ஸ் டெஸ்ட் ஒய் டெஸ்ட் எல்லாமே கிடச்சிருச்சு. இப்போ நான் வந்து இப்போ என்னோட மாடல் செலெக்ஷனுக்குள்ளே போயிடலாம். ஏன்னா இப்போ எல்லாருமே செக்ரிகேட் பண்ணியாச்சு, வேலை முடிஞ்சிருச்சு. இப்போ நான் மாடலுக்குள்ளே போகிறேன். நான் வந்து இங்கே ஒரு மார்க்டவுன், இதை வந்து மார்க்டவுன் எடுத்துக்கிறேன். மாடல் செலெக்ஷன். இப்போ வந்து மாடல் செலெக்ஷன் போவோம். மாடல் செலெக்ஷன் வந்துட்டோம். மாடல் செலெக்ஷனில் இப்போ நான் என்ன மாடல் யூஸ் பண்ணோம், மேபி வந்து இது எப்படியோ கிளாசிஃபிகேஷன் மாடல் நம்மளுக்கு தெரிஞ்சு போச்சு. கிளாசிஃபிகேஷனில் நிறைய இருக்குது. லைக் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து எஸ்விஎம் இருக்குது, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கேஎன்என் இருக்குது. ஸோ இந்த மாதிரி நிறைய கிளாசிஃபிகேஷன் அல்காரிதம்ஸ் வந்து இருக்குது. ஓகேவா, ஸோ இப்போ இருக்கும் போது நான் எது யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னோட சஜஷன் என்னன்னா எல்லாத்தையுமே யூஸ் பண்ணி பாருங்கள். என்சம்பிள்னு சொல்லுவாங்க, எல்லாத்தையுமே யூஸ் பண்ணி பார்த்து எல்லாத்தோட ஸ்கோர்ஸ் பாருங்கள். எல்லாத்தோட அக்யூரசி ஸ்கோர் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிடும். அக்யூரசி ஸ்கோரில் வந்து என்னென்ன இருக்குது, மீன்ஸ் எவ்வளோ ஸ்கோர் வந்திருக்குன்றதை வச்சு தான் நீங்கள் வந்து எந்த மாடல் வந்து உங்களுக்கு பெஸ்ட்டு அப்படின்னு தெரியும். ஏன்னா ஒவ்வொரு டேட்டா செட்டுக்கு ஒரு மாடல் ஃபிக்ஸ் ஆகும். நம்மளால் சொல்ல முடியாது எந்த மாடல் வந்து பெஸ்ட்டு ஃபிட்டுன்னு சொல்லிட்டு. அதனால் என்சம்பிள் ட்ரை பண்ணி பார்க்கணும். என்சம்பிள்னால் எல்லா மாடலும் ட்ரை பண்ணி, எல்லா கிளாசிஃபிகேஷன் மாடலையும் ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பக்காவாக வந்து புரிஞ்சிடும் எந்த மாடல் யூஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு. அதுக்கு நீங்கள் எங்கே போகலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிளாசிஃபிகேஷன். இங்கே போனீங்கன்னா இங்கே நிறைய கொடுத்துருப்பாங்க, லீனியர் மாடல்ஸு, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சப்போர்ட் வெக்டார் மிஷின்ஸ், எஸ்விஎம், நியரஸ்ட் நெய்பர்ஸு, காஷியன் ப்ராசஸ், இந்த நேவ் பயாஸு, டெசிஷன் ட்ரீ, என்சம்பிள் மெத்தட்ஸ். ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய இருக்குது. நம்ம மோஸ்ட்டாக ஸ்டார்டிங் ஸ்டேஜில் வந்து என்ன பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு எஸ்விஎம் பார்க்கலாம், அதுக்கப்புறம் என்ன கேஎன்என் பார்க்கலாம். ஓகேங்களா, ஸோ நான் ரெண்டுத்தையுமே வந்து உங்களுக்கு நான் டெலிபரேட்டாக சொல்லித்தரேன், அப்படி இல்லைனா என்னென்ன அப்படின்னு பண்ணணும்னு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து நம்ம எஸ்விஎம் பார்க்கலாம். எஸ்விஎம் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ஒரு டேட்டா செட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இங்கே வந்து இது வந்து ஒரு டேட்டாஸ். ஓகே, இது வந்து ஒரு டேட்டா, இது ஒரு டைப் ஆஃப் டேட்டா. கிளாசிஃபிகேஷன் தான் யூஸ் பண்ண போகிறோம். இது ஒரு கிளாஸ், இது ஒரு கிளாஸ், இது ஒரு கிளாஸ். இது டார்கெட் கிளாஸ் 1 C1, இது டார்கெட் கிளாஸ் 2 C2. ஓகேவா, ஸோ இங்கே வந்து கொஞ்சம் டேட்டாஸ்லாம் இருக்குது. இப்போ வந்து நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதை வந்து ஈஸியாக வந்து செப்பரேட் பண்ணிடலாம். ஓகேங்களா, ஈஸியாக வந்து செப்பரேட் வந்து பண்ணிடலாம், ஏன்னா லீனியர்லி செப்பரபிள். இதுவே இன்கேஸ் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இது எஸ்விஎம் என்ன பண்ணும், எஸ்விஎம் வந்து எல்லாத்தையுமே மோஸ்ட்டாக சப்போர்ட் பண்ணோம். நான் வந்து இதை அழிச்சிட்றேன். எஸ்விஎம் எப்படி வந்து மார்ஜின் லைன் செட் பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி தான் செட் பண்ணும். இதே மாதிரி ஒரு கோடு இருக்குன்னு வச்சுக்கோங்க. அதே மாதிரி வந்து லீனியர்லி செப்பரபிளாக ஒரு டேட்டாஸ் வந்து இருக்குது. டேட்டா வந்து செப்பரேட் பண்ணுற டேட்டா மாதிரி இங்கே இருக்குது. நான் இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து கொஞ்சம் டேட்டாஸ் வந்து இருக்குது. ஓவர்லேப்பிங் டேட்டாஸும் இங்கே எடுத்துப்போமே. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல ஓவர்லேப்பிங்க்கு கொஞ்சம் டேட்டாஸ் எடுத்துக்கலாம். இங்கே இருக்குது ஓவர்லேப்பிங் டேட்டாஸ்னால் இது பக்கத்தில் வர மாதிரி, இங்கே தனித்தனியாக இருக்கிறதோட இங்கே பக்கத்தில் வர மாதிரி. ஓகேவா, இது வந்து எக்ஸாக எடுத்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கும் போது இது எப்படி செப்பரேட் பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து நம்மளுக்கு பவுண்ட்ரி லைன் செட் பண்ணிக்கும். ஓகேங்களா, பவுண்ட்ரி லைன் செட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா சைடில் வந்து ஒரு லைன் செட் பண்ணிக்கும். ஓகேங்களா, இது சப்போர்ட் வெக்டார்னு சொல்லுவாங்க, அது பேர் தான். இது வந்து சப்போர்ட் வெக்டார் 1 SV1, இது வந்து சப்போர்ட் வெக்டார் 2. ஓகேங்களா, இதுக்கு ரெண்டுத்துக்குமான டிஸ்டன்ஸ் தான் வந்து மார்ஜின் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ரெண்டுத்துக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் தான் வந்து மார்ஜின் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ வந்து இதுதான் கிளாசிஃபிகேஷன் லைன். ஓகேவா, இப்போ நம்ம தேடுற டேட்டாஸை வந்து இது எப்படி எடுத்து கொடுக்கும் அப்படின்னு பார்த்தா, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு டெஸ்ட் டேட்டா கொடுக்குறீங்க அப்படின்னா, அதை வந்து போடும்போது எனக்கு வந்து இங்கே கிடைக்குது அப்படின்னா, இந்த இடத்துல ஒரு மிஸ்கிளாசிஃபிகேஷன் ஆயிருக்கு. ஏன்னா இது வந்து இந்த சைடு இருக்க எல்லாமே பார்த்தீங்கன்னா C2, இந்த சைடு இருக்க எல்லாமே பார்த்தீங்கன்னா C1. ஆனால் நடுவில் வந்து இந்த சைடில் இருக்கிறது இது C2வா இது கன்சிடர் பண்ணுது. ஏன்னா இது வந்து மிஸ்கிளாசிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல தான் நம்ம வந்து இதை வந்து மேக்ஸிமைஸ் ஆகணும், நார்மலைஸ் ஆகணும். ஓகேங்களா, இந்த லைனை தான் வந்து நார்மலைஸ் ஆகணும். அப்போ எப்படி இருக்கும், நார்மலைஸ் பண்ண லைன் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மோஸ்ட்டாக வந்து இந்த மாதிரி இதான எக்ஸ்ட்ரா டேட்டா இங்கே வந்துச்சு, இது இப்படி இருந்துச்சா, இங்கே வந்து ரவுண்டெல்லாம் இப்படி இருந்துச்சா, இதுமே ரவுண்டு மற்ற. அப்போனா சப்போர்ட் வெக்டார் எப்படி வரும்னா இப்படி வரும். சாரி, இது ஸ்ட்ரைட்டாக வரும், நான் வந்து இது வரையும் போது ஸ்ட்ரைட்டாக வரமாட்டேது, இப்படி இருக்கும். ஓகேங்களா, இது எல்லாமே C1, இது எல்லாமே C2, இப்படி தான் இருக்கும் சப்போர்ட் வெக்டார் மிஷின். ஓகே, இதுதான் வந்து சப்போர்ட் வெக்டார் மிஷின். ஃபஸ்ட்டு வந்து நம்ம எஸ்விஎம் வந்து யூஸ் பண்ணலாம். இதில் வந்து நிறைய இருக்குது. நீங்கள் சப்போர்ட் வெக்டார் மிஷின் போகிறீங்க அப்படின்னா, சப்போர்ட் வெக்டார் மிஷினில் கிளாசிஃபிகேஷன் போகிறேன். கிளாசிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா இப்படி தான் வந்து கிளாசிஃபிகேஷன் வந்து பண்ணியிருக்கோம். இதில் வந்து என்னென்ன மெத்தட்ஸ் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா,
எஸ்விஎம் டாட் லீனியர் எஸ்விசி. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அன்பேலன்ஸ்டு டேட்டாவில் என்ன பண்ண முடியும் அண்ட் கிளாசிஃபிகேஷன் போகலாம். ஓகே, ஸோ அப்படி இல்லைனாலும் இங்கே வந்து நீங்கள் எஸ்விஎம் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த பேக்கேஜ் வந்து கால் பண்ணுறதுக்கான ஒரு இது கிடைக்கும். ஸோ இதுதான் எஸ்விஎம். ஸோ sklearn.svmக்குள்ளே போனீங்கன்னா இங்கே வந்து எல்லாமே வந்து கொடுத்துருப்பாங்க. என்னென்ன மாதிரி நீங்கள் கால் பண்ணலாம். எஸ்டிமேட்டர்ஸில் வந்து லீனியர் எஸ்விசி, எஸ்விஆர். லீனியர் எஸ்விசினா சப்போர்ட் வெக்டார் கிளாசிஃபிகேஷன். ஓகேவா, ஸோ அதான் எஸ்விசி. ஸோ இப்போ வந்து நம்ம அதுதான் யூஸ் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ அதோட பேராமீட்டர்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க, அதோட யூசேஜும் கொடுத்துருப்பாங்க எப்படி யூஸ் பண்ணுறதுன்ட்டு. நம்ம இப்போ வந்து அதான் யூஸ் பண்ண போகிறோம், ஏன்னா கிளாசிஃபையர் தான் யூஸ் பண்ண போகிறோம். அதனால் இம்போர்ட் sklearn.svm இம்போர்ட் எஸ்விசி. ஓகே, ஸோ நான் இம்போர்ட் பண்ணிட்டேன். இம்போர்ட் பண்ணதுக்கு சரி, இங்கே வந்து ஃப்ரம் வரும். ஓகே, ஸோ நான் இது பண்ணிட்டேன். இப்போ ஒரு ஆப்ஜெக்ட் வந்து கிரியேட் பண்ணுறேன். ஓகேங்களா, கிளாசிஃபையர் கிரியேட் பண்ணுறது svc.svc ஆஃப் என்ன மாடல் யூஸ் பண்ண போகிறேன் அப்படின்னா கர்னல் யூஸ் பண்ண போகிறேன். கர்னலில் வந்து என்ன கொடுக்குறேன் அப்படின்னா லீனியர் கர்னல் வந்து யூஸ் பண்ணுறேன். ஓகேங்களா, ஸோ லீனியர் கர்னல் யூஸ் பண்ணுறேன். ஸோ லீனியர் கர்னல் என்ன பண்ணும் அப்படின்னா ஹையர் டைமென்ஷன் மீன்ஸ் 2 டைமென்ஷன் இருக்கிறத ஹையர் டைமென்ஷனுக்கு மாற்றி அதுக்கப்புறம் செப்பரேட் பண்ணும். இந்த டேட்டாவை வந்து நம்ம இப்படி பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன், இது எப்படி இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் டேட்டா வந்து மொத்தமாக வந்து இப்படி இருக்குன்னு வச்சுப்போம். இந்த டேட்டாஸ்லாம் நான் அழிச்சிடுறேன். இப்போ வந்து இதில் வந்து இன்னொரு டைப் இருக்குது, நான் செப்பரபிள் டேட்டா மீன்ஸ் நான் லீனியர்லி செப்பரபிள் டேட்டான்னு ஒன்று இருக்குது. இது வந்து நம்ம லீனியராக செப்பரேட் பண்ணிட்டோம். லீனியராக செப்பரேட்டே பண்ண முடியாத டேட்டா எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்படி இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் எக்ஸ் எல்லாமே இங்கே இருக்கும். இதெல்லாமே எக்ஸ்ட்ரா வச்சுக்கோங்க. இதெல்லாமே எக்ஸ்ட்ரா வச்சுக்கோங்க. உள்ளுக்க ஓலாம் இருக்கும். ஓகேவா, இது வந்து இந்த மாதிரி இருந்துச்சுன்னா நம்மளால் லீனியராக வந்து செப்பரேட் பண்ண முடியாது. ஸோ இந்த மாதிரி இருக்கும் போது கர்னல் வந்து ஒரு ட்ரிக் யூஸ் பண்ணும். என்ன ட்ரிக் யூஸ் பண்ணும் அப்படின்னா எழுதுகிறேன். இது வந்து 2 டைமென்ஷனில் பார்க்குறீங்களா, இது வந்து ஹையர் டைமென்ஷனில் பார்க்கும். ஓகே, ஹையர் டைமென்ஷனில் இது எப்படி இருக்கும் அப்படி பார்த்தீங்கன்னா இப்படி இருக்கும். ஓகே, ஹையர் டைமென்ஷன் பார்க்கும்போது இந்த ஓலாம் ஃபஸ்ட்டு இந்த எக்ஸெல்லாம் வந்து இப்படி இருக்கும். இங்கே இருக்கும் எக்ஸெல்லாம், ஓவெல்லாம் இங்கே மேலே இருக்கும். ஸோ இப்போ இதை வந்து லீனியராக செப்பரேட் பண்ண முடியும் இல்லையா. இது வந்து எல்லாமே XC1, இது எல்லாமே C2 அந்த மாதிரி செப்பரேட் பண்ண முடியும் இல்லையா. ஸோ இதுதான் வந்து கர்னலோட ட்ரிக்ஸ். நான் வந்து லீனியர் கர்னல் வந்து யூஸ் பண்ணுறேன். அதில் வந்து svc.fit x train y train. ஸோ 2 ட்ரைனிங்கும் வந்து நான் போட்டுட்டேன். இப்போ வந்து ஒர்க் ஆயிடுச்சு, லீனியர் கர்னல் ஒர்க் ஆயிடுச்சு. இப்போ வந்து y predict equal to svc.predict of svc தான் நம்ம ப்ரிடிக்ட் யூஸ் பண்ணோம். அப்புறம் ப்ரிடிக்ட் ஆஃப் எக்ஸ் டெஸ்ட், எக்ஸை வந்து டெஸ்டிங்க்கு எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அந்த டெஸ்டிங்கை வச்சு யூஸ் பண்ணேன் அப்படின்னு வந்து நம்ம கொடுத்துட்டோம். இப்போ எனக்கு ப்ரிடிக்ட் ஆகிடுச்சு. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒய் ப்ரிடிக்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 0 1 2 0 1 இப்படி இருக்கு. ஆனால் நீங்கள் வந்து கண்டுபிடிக்கலாம். இப்போ நான் இது கண்டுபிடிச்சதுக்கும் நான் வச்சுருக்க டெஸ்ட்டுக்கும் எப்படி நான் கரெக்டுன்னு பார்க்குறது அப்படின்னிங்கன்னா அங்கே தான் வந்து மெட்ரிக்ஸ் வந்து யூஸ் ஆகுது. ஓகேங்களா, ஸோ மெட்ரிக்ஸ் எப்படி யூஸ் ஆகுதுன்றதை பாருங்கள். இது வந்து மாடல் 1 எதாவது SVM வச்சு பண்ணியிருக்கோம். இதோட மெட்ரிக்ஸ் வந்து கேல்குலேட் பண்ணலாம். sklearn.metrics இதுவுமே அந்த scikit-learn டாக்குமெண்டேஷனில் இருக்குது, நீங்கள் வந்து கோ த்ரூ பண்ணி பார்த்துக்கலாம். ஓகேவா, இம்போர்ட் அக்யூரசி ஸ்கோர் அண்ட் பார்த்தீங்க கன்ஃபியூஷன் மேட்ரிக்ஸ் நான் அடுத்தடுத்த மாடலில் யூஸ் பண்ணேன். ஏன்னா எல்லாத்தையும் ஒரே இதில் சொன்னால் ரொம்ப குழப்பிக்கும். இப்போத்துக்கு அக்யூரசி ஸ்கோர் மட்டும் பார்க்கலாம். ஓகேவா, ஸோ நான் இப்போ வந்து அக்யூரசி ஸ்கோர் ஆஃப் அதுக்கும் அக்யூரசி ஸ்கோர் பார்க்கணுன்னா ஒய் ப்ரெட்டுக்கும் ஒய் ப்ரொடக்ட்டுக்கும் ஒய் டெஸ்ட்டுக்கும் உள்ள அக்யூரசி வந்து பார்க்குறேன். என்னோட மாடல் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல என்னோட மாடல் வந்து 0.91% வந்து கரெக்டாக ஒர்க் ஆகிருக்கு. 91% ஒர்க் ஆகுது. பட் ப்ரொடக்ஷனில் பார்த்தீங்கன்னா 9% வந்து கிராஸ் ஆகுது, 9% வந்து மிஸ் ஆகுது. 91% தான் கரெக்டாக இதால் ப்ரெடிக்ட் பண்ண முடியுது. ஓகே, இது வந்து எஸ்விசி. இதுவே பார்த்தீங்கன்னா நம்ம KNN யூஸ் பண்ணி பார்க்கலாம். அதோட ப்ரிடிக்ஷன் வந்து எப்படி இருக்குது அப்படின்னு பார்ப்போம். மேபி நீங்கள் வந்து RPF கூட யூஸ் பண்ணலாம். ஓகேங்களா, RPF. ஸோ நீங்கள் அது கூட நீங்கள் அந்த டாக்குமெண்டேஷனில் போய் பார்க்கலாம். ஸோ அதோட ஸ்கோர் என்னன்னா அதுவுமே 91% தான் வருது. ஓகேங்களா, ஸோ அப்படின்னா என்ன பண்ணணும்னா இன்னுமே கூட டேட்டா செட்டை வந்து நார்மலைஸ் பண்ணி பார்க்கலாம். நார்மலைஸ் பண்ணி பார்த்து இன்னும் கொஞ்சம் நிறைய அக்யூரசி கிடைக்குதா அப்படின்னு பார்க்கணும். ஏன்னா 95% அக்யூரசி கிடைச்சா ரொம்ப நல்லது தான். ஆனால் நம்மக்கிட்ட 91% தான் இருக்குது. ஓகேவா, நான் வந்து இப்போது KNN யூஸ் பண்ணி பார்க்குறேன். KNN என்ன பண்ணும் அப்படின்னா இது லோட் ஆகட்டும், நம்ம அதுக்குள்ளே அந்த மாடலில் போய் பார்த்துட்டு வந்துடலாம். ஓகே, ஸோ நான் இம்போர்ட்டர்லாம் இங்கே முடிச்சிடுறேன். NEI
GHBORS import k neighbor. k என்னன்னா k நியரஸ்ட் நெய்பர்னு அர்த்தம். ஓகேவா, அது வந்து கிளாசிஃபையர். ஃபஸ்ட்டு இது ஒர்க் கரெக்டாக எழுதிருக்கேன் பார்ப்போம். கரெக்டாக எழுதியிருக்கேன். ஏன்னா மேபி இந்த ஸ்பெல்லிங் மிஸ்டேக்னால நிறைய பிரச்சனை வரும் நீங்கள், அதனால் அதெல்லாம் கரெக்டாக பார்த்துக்கோங்க. ஓகே, ஸோ நான் வந்து KNN யூஸ் பண்ணுறேன். அதில் வந்து n நைபர்ஸ் n was equal to 5. இப்போ KNN dot fit of x prime comma y prime. ஓகே, ஸோ இப்போ நம்ம வந்து y predict equal to KNN dot predict of x test okay. y கிடைச்சிருச்சு. நெக்ஸ்ட் accuracy score of, இப்போ வந்து நான் y ப்ரெட்டுக்கும் y டெஸ்ட்டுக்குமா உள்ள வித்தியாசம் பார்த்தோம் அப்படின்னா இங்கே 91%. இதெல்லாம் நம்மளுக்கு தெளிவாக தெரியுது. என்ன இது யூஸ் பண்ணாலுமே நம்மளுக்கு வந்து என்ன கிடைக்குது அப்படின்னா 91% தான் வருது. அப்புறம் நம்ம இன்னும் வந்து டேட்டாவை வந்து நார்மலைஸ் பண்ணணும். அப்படி இல்லை இன்னும் டேட்டா செட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணணும். ஓகே, இன்னும் டேட்டா செட்ஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணாதான் நம்மளுக்கு இன்னும் கொஞ்சம் தெளிவான இது வந்து கிடைக்கும். நான் வேணா 3 நெய்பர்ஸாக யூஸ் பண்ணி பார்த்தாலும் எனக்கு வந்து இதாகுது. ஸோ இந்த இப்போ மாடல் தெரிஞ்சிருச்சு. நான் வந்து இந்த KNN நெய்பர் எப்படி வந்து ஃபஸ்ட்டு ஒர்க் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, k நியரஸ்ட் நெய்பர்ஸ் அப்படியே இது வந்து ஈக்குலிடியன் டிஸ்டன்ஸ் வச்சு தான் ஃபார்முலாஸ் யூஸ் பண்ணும். ஓகே, ஈக்குலிடியன் டிஸ்டன்ஸ் பற்றி நீங்கள் ஆன்லைனில் படிக்கிறதுனா படித்து தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, ஸோ ஈக்குலிடியன் டிஸ்டன்ஸ்னால் ஃபஸ்ட்டு வந்து இந்த மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த மாதிரி எக்ஸு அண்ட் ஓவர்லேப்பிங் வேல்யூஸ்லாம் கொஞ்சம் இருக்குது. அதே மாதிரி இங்கே ஓகே, இது வந்து C2 கிளாஸ் C2 C1 C2 ரெண்டு இருக்குது. C1 C2 ரெண்டு இருக்குது. இப்போ நம்ம நம்ம கேட்குற டேட்டாஸ் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல இங்கே இருங்க, இதையும் எடுத்துக்கலாம். ஓகே, நம்ம கேட்குற டேட்டா வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இங்கே அது இருக்குது அப்படின்னா இது வந்து ஃபஸ்ட்டு என்ன பண்ணோம்னா யூக்ளிடியன் டிஸ்டன்ஸ் எப்படி கால்குலேட் பண்ணோம்னா ஃபஸ்ட்டு வந்து ஒரு 3 நெய்பர்ஸ் நம்ம வந்து இங்கே ப்ரோக்ராமில் வந்து இப்போ என்ன கொடுத்துருக்கோம் அப்படின்னா 3 நெய்பர்ஸ் வந்து கொடுத்துருக்கோம் இல்லையா. ஸோ அதனால் என்ன பண்ணால் கிட்ட இருக்க டிஸ்டன்ஸில் கிட்ட இருக்க 3 நெய்பர்ஸ் வந்து எடுத்துக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இது ஒன்று இருக்கா, ஆனால் எனக்கு கிட்ட இருக்க 3 நெய்பர்ஸ் வந்து இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். கிட்ட இருக்க 3 நெய்பர்ஸ் எடுத்துட்டேன். இது வந்து நான் கேட்ட வேல்யூ. இங்கே பக்கத்தில் வந்து 3 நெய்பர்ஸ் வந்து எடுத்துக்கிட்டேன். ஏன்னா k நியரஸ்ட் நெய்பர்ஸ் இல்லையா, நியரஸ்ட்டில் எனக்கு இந்த 3 தான் இருக்குது. இப்போது இந்த 3ல் வந்து எனக்கு வந்து எது ரெண்டு அதிகம்னு பார்த்தீங்கன்னா எனக்கு கிளாஸ் 2 தான் அதிகம். அப்படின்னா நம்மளோட ஃபைனல் ஆன்சர் வந்து கிளாஸ் 2 தான் வந்து ஆன்சர். ஏன்னா இது வந்து கம்மியாக இருக்குது. அதே மாதிரி இந்த k நியரஸ்ட் நெய்பர் n எப்பவுமே பார்த்தீங்கன்னா ஆட் நம்பர்ஸில் தான் இருக்கணும், ஈவனில் இருக்கக்கூடாது. ஏன்னா இன்கேஸ் நீங்கள் ஈவனில் 4ன்னு கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இது வந்து இப்படி எடுத்துக்கும் 4ன்னு எடுக்குதுன்னா. இன் சம் கேசஸ் இல்லை நீங்கள் இதுதான் பக்கத்தில் இருக்கலாம், இப்போ இது ஓகே. சில கேசஸில் இந்த மாதிரி 2 வந்துச்சுன்னா எதை வந்து அதை செப்பரேட் பண்ணணும். இன் கேஸ் கரெக்டாக சொல்லிட்டா ஓகே, அப்படி இல்லைன்னா ராங்காக சொல்லிச்சுன்னா அதனால நம்ம எப்போவுமே பார்த்தீங்கன்னா ஆட் நம்பர்ஸ் தான் வந்து நியரஸ்ட் நெய்பராக வந்து எடுக்கணும். ஆடை தான் வந்து இங்கே n நெய்பர்ஸில் கொடுக்கணும். ஓகேவா, ஸோ இதில் அக்யூரசி ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 91%. ஸோ இதுலேருந்து என்ன தெரிஞ்சுன்னா இன்னும் கொஞ்சம் நம்மளுக்கு டேட்டா செட் தேவைப்படுது, இன்னும் கொஞ்சம் டேட்டாவாக நார்மலைஸ் பண்ணணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இன்றைக்கி வந்து நம்ம ஐரஸ் மாடலோட டேட்டா செட்டை கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ அடுத்ததில் வந்து நம்ம ஸ்டோக் ப்ரொடக்ஷன், ஓகேங்களா, ஸ்டோக் ப்ரொடக்ஷனை வச்சு நம்ம அந்த டேட்டா செட்டை வச்சு எப்படி இது பண்ணலாம் அப்படின்றதுக்கான வீடியோ வந்து அடுத்ததில் பார்க்கலாம். ஸோ மறக்காமல் டெலிகிராம் சேனலில் ஏதாவது டவுட் இருந்தால் கேளுங்க. அதே மாதிரி என்னோட சேனலையுமே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இனிமேட்டு வீக்லி ஒன்ஸ் வீடியோ வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பார்க்கலாம். பாய்.